ஸ்டூடண்ட்ஸ், நாம இந்த இடத்துல தான் ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் அப்புறம் சயின்ஸ் லேப கட்ட போறோம். சார் சார் சார், நான் ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் அப்புறம் சயின்ஸ் லேப்க்கு என்ன தேவைப்பட்டாலும் எல்லாத்தையும் டொனேட் பண்ணுவேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு. தேங்க்ஸ் பண்டி, ஆனா ஸ்கூலுக்கு எந்த டொனேஷன்ஸும் தேவையில்லை. சார், ஆனா நான் ஸ்கூலுக்காக ஏதாவது பண்ணணும்னு விரும்புறேன். நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு. சரி வீர், நீ என்ன தரப்போறன்னு சொல்லு பாப்போம். நீ எங்க குடுக்க போற? நீ ஏன் ஸ்கூல் கிட்ட இருந்து கேட்டுதான் வாங்கிப்ப இல்லையா? பண்டி, உடனே வீர் கிட்ட சாரி சொல்லு, சாரி சொல்லு. ஆனா சார், அது நான் யாரையும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசக்கூடாது. சாரி வீர். நீ என்னோட பாஷையை கிண்டல் பண்றியா? இரு, உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டமாடம். பண்டி, உங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் பண்டி. அத வச்சு என்ன கொஞ்சம் சரி பண்ணலாம்ல? செவரு செவரு எப்படி பேசுது? யாரு யார் அது? சொல்லுங்க. பேய், என்ன யாராவது காப்பாத்துங்க. எங்க இருக்கு பூதம்? அப்ப அந்த 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 செவரு பேசுது. நீதான் டஸ்ட்பின் இல்ல. நீலாம் எப்படிப்பா பேசுற? உங்க அப்பா கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, அத வச்சு என்னைய கொஞ்சம் புதுசா மாத்த சொல்றியா? எங்க அப்பா கிட்ட காசே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் இப்படி பேசவே மாட்டேன். அப்ப சரி, அப்ப உன் காதை பிடிச்சு தோப்பு கரணம் போட்டுக்கிட்டே எல்லார்கிட்டயே போய் சாரி கேளு, புரிஞ்சுதா? சாரி வீர், சாரி. எங்க அப்பா கிட்ட நிறைய காசு. இல்ல இல்ல இல்ல, சாரி சாரி. பண்டி, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? சார் சார், செவரு என் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கு. டஸ்ட்பினும் வந்துகிட்டு இருக்கு. எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பண்டி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்க. வீட்டுக்கு போ. தேங்க்யூ சார். என்ன ஞாபகத்துல வச்சுக்கோ பண்டி. மம்மி, ஓடு. ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஊர்ல கோகார்ட் பார்க் திறக்க போறாங்களா? அங்க கோகார்ட்டிங் நடக்கும். அந்த ஆர்கனைசர்ஸ் அந்த பார்க்க ப்ரோமோட் பண்றதுக்காக ஒரு ரேஸை கண்டக்ட் பண்ண போறாங்க. யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ அவங்களோட பேரெல்லாம் சொல்லுங்க. சார், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்குவேன். அப்புறம் கோ கார்ட்டும் நான் எடுத்துட்டு வருவேன். பண்டி, கோ கார்ட்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அது சாதாரண கார் மாதிரி கிடையாது. அவங்களே எல்லாருக்குமே காரை கொடுப்பாங்க. சார், மறந்துடாதீங்க, எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு. அதனால புது கோ கார்ட் வாங்கி தருவாரு. ஓகே ஓகே, யாரெல்லாம் கோ கார்ட் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்துட்டு வாங்க. சார், நானும் இவளையும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறோம். இன்னும் இதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ அவங்களோட கையெல்லாம் தூக்குங்க. என் அன்பான அப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அப்பா. உங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் தெரியுமா? நான் கொடுத்து வச்சவன். ஏய், புகழ்ந்தது போதும், நிறுத்து. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக ஐஸ் வைக்கிற? உடனே சொல்லு. அப்பா, எனக்கு ஒரு புது கோ கார்ட் வேணும். வேணும்னா போய் வாங்கிக்கோய. என்னது கோகார்ட்டா? அப்பா ப்ளீஸ் அப்பா, நீங்க ரொம்ப நல்ல அப்பால, எனக்கு வாங்கி தாங்கப்பா. அப்பா ப்ளீஸ், அப்பா ப்ளீஸ். என்கிட்ட ஒரு புது கோகார்ட் இருந்தா அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன்ப்பா. இந்த சின்ன பையன் கோகார்ட்டை எடுத்துக்கிட்டு கோகார்ட் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வர நினைக்கிறானா? அப்படி நினைக்கிற பையனை நீங்க டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணக்கூடாது. புது கோகார்ட்டை வாங்கி கொடுங்க சார். அந்த ஓல்டு மேனை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. ஆனா சார், எங்க ஊர்ல இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. எந்த பையனும் இவ்வளவு காஸ்ட்லி பொருளை கேட்க மாட்டான். நான் ஒரு கோகார்ட் கம்பெனியுடைய ஓனர், தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த ரேஸ்க்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க அழகான இந்த குட்டி பையனுக்கு நான் ஃப்ரீயாவே கோகார்ட் தர போறேன் சார். ஆனா நீங்க ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ தேங்க்யூ. அப்படின்னா நாளைக்கு கோகார்ட் ரேஸுக்கு நான் ஒரு புது கோகார்ட்டோட வந்துருவேன். உங்களை அங்க சந்திக்கிறேன். அந்த ஓல்டு மேன் பார்க்க டிம்பக்டு மாதிரியே இருக்கான்ல? ஆமா,
அவனேதான். அப்படின்னா நம்மளும் ஒரு ஸ்பெஷல் கோ கார்ட்டை ரெடி பண்ணியாகணும். அதுவும் இல்லாம எல்லா ஆபத்தையும் எதிர்க்கிற மாதிரி இருக்கணும். வீர், ஆனா கோகாட்ல ஒரு சீட்டு தானே இருக்கும். ஆனா நீ 2 சீட்டு வச்சிருக்க. எனக்கு முன்னாடியே தெரியும் வீர், நான் இல்லாம நீ ரேஸ்ல கலந்துக்க மாட்டேன்னு. தேங்க்யூ வீர், தேங்க்யூ. மோனா நில்லு நில்லு, உன்னால பிடிக்க முடியாது. நான் சொல்லிட்டேன், உன்னால பிடிக்க முடியாது. நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிற. மோனா, நீ பிடிக்க முடியாது. நில்லுன்னு சொல்றேன். இது இல்ல, ரோபோட். இத ஒன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப வீராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்த மாதிரி நிறைய எலி ரோபோட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நைட் வீரோட வீட்டுக்கு போய் வீர் உடம்புல இருக்க எல்லா வயர்ஸையும் கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வீரோடைய கதை முடிஞ்சது. வீருக்கு தெரியாத அவன் கதை எப்ப முடிஞ்சதுன்னு. அருமையான கேள்வி. இப்பவே சொல்றேன். நான் இந்த எலி ரோபோட்ல உன்னுடைய போட்டோவை அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி உன்னுடைய போட்டோவை மத்த எலி ரோபோட்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். யாருடைய போட்டோ அதுல இருக்கோ அதுதான் அதோடைய டார்கெட். இப்ப நடக்க போறத பாரு. बॉस, ये मेरे पीछे पड़ गए बॉस। बचाओ, इन्हें वीर के पीछे लगाओ டிம்பக்டோ, இங்க பாரு, என்னுடைய ஸ்பெஷல் பைக். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? மேட் பைக். அப்படி இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு பாஸ்? வீர் இந்த பைக்ல உக்காந்தானா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இத்தனை வருஷம் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன். இது வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு சைக்கிள் கூட ரெடி பண்ணி கொடுத்ததே இல்ல. ஆனா நீங்க என்னடான்னா வீருக்கு ஒரு பைக்கையே ரெடி பண்ணி தரீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? என் மேல அக்கறையே இல்லையா பாஸ்? அவன் சொல்றது சரிதான் பாஸ், சரிதான். அப்படி உங்களுக்கு என்னதான் ஆச்சு பாஸ்? இந்த பைக் அவனுக்கு ரைடுக்காக இல்ல, அவனை அழிக்கிறதுக்கு தான். இந்த பைக்கை நீ வீரோடைய வீட்டுக்கு முன்னாடி விட்டுரு. அதுக்கப்புறம் வீர் இதுல உட்காருவா. அவன் இந்த 2 காலையும் இப்படி போட்டு உக்காந்ததுக்கு அப்புறம் அவனுடைய 2 கால்களும் இந்த பைக்ல அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அவனால வெளியில வர முடியாது. அவன் இதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த சீட்ல இருக்கிற மேக்னெட்ல அவன் அப்படியே ஒட்டிப்பான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? பாஸ், இந்த ரோபோட் எந்த வேலைக்காக பாஸ்? அந்த ரிமோட்டை வச்சுதான் இந்த பைக்கை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். நாம எல்லாம் வீடியோ கேம் விளையாடுறோம்ல, அந்த மாதிரி. வீர அப்படியே ஊருக்கு வெளியில கூட்டிட்டு போய் அவனை அழிச்சிடுவேன். I am glad, very very glad. எனக்கும் வீடியோ கேம் விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னாச்சு? இதுக்கு என்னாச்சு? வண்டியை நிறுத்து டிம்பக்டோ, வண்டியை நிறுத்து. என்ன வச்சு விளையாடணும்னு நினைக்கிறியா? வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து.
பஸ் வரையா டிம்பாடு வண்டியை நிறுத்தன்னு சொல்றல வண்டியை நிறுத்து விளையாடுனது போதும் நிறுத்த டிம்பாட்டு வீர், நம்ம மார்க்கெட்டுக்கு போய் கேரட் வாங்கிட்டு வரலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க, அங்க வர எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் எனக்கும் பசி எடுக்குதுப்பா.